शिव 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 நாமக்கல் மாவட்டத்தினுடைய நாமக்கல் ஜோதிடர் நலசங்கம் மாதாந்திர கருத்தரங்கு கூட்டம் காலையிலிருந்து இதுவரையிலும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் சக்திகுரை அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும், அதனைத் தொடர்ந்து சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நலத்தையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு, நமது ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண வணக்கத்தை தொடர்பு கொண்டு இன்றைய பதிவினைக்கு செல்லலாம். இப்போது கடகலக்கணத்தை பற்றி அவர் என்னுடைய லக்கணம்தான். அவர் கடகலக்கணத்தை பற்றி போட்டு பலன் சொன்னார். அது என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக வருது, ஆனால் ஒரு சில கருத்துக்கு மாற்று கருத்தாக போகணும். என்னன்னா, இப்போ நான் தாசில்தாராக இருந்து ரிட்டையர் ஆகிறேன் நாமக்கல்ல. இதில் என்ன ஒரு சமாச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது கடகலக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் தான். அந்த சந்திரன் வந்து எங்கே உச்சமாகிறாரு? ரிஷபத்தில் உச்சமாக வர்றார். அப்போ ரிஷபத்தில் உச்சமாகிறார் அப்படின்னா தாய்க்கு தான் எல்லா பொறுப்பும். தாயினுடைய அனுசரணையில் தான் அவர் வளர்ந்துருப்பார். தந்தனுடைய அனுசரணை கம்மியாக இருந்தால் கூட தாயினுடைய அரவணைப்பு, அவர் தாயினுடைய பேச்சை கேட்டு தான் வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டு. இதே வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாக வருதா? அப்போ என்ன ஆகுதுன்னா, மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சிலது ஒத்து போகாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மருமகிட்ட சுபமும் போகிறதில்லை. என்னுடைய வீட்டில் எப்படி தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க சொந்தத்தில் இருந்ததுனால அம்மாவை அனுசரிச்சுக்கிட்டாங்க காலம்புறா. அதில் ஒரு பிரச்சனை. பெரும்பாலும் கடகலக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு மாமியார் மருமகள் ஒத்து போக மாட்டாங்க. அதை பார்த்துக்கணும். அது ஒன்று பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மூணாவது ஸ்தானம் அப்படிங்கிறது கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு 6ஆவது ஸ்தானம். மேக்சிமம் என்னுடைய சகோதரர் அனைவருமே உத்தியோகத்தில் தான் இருக்கிறாங்க. அது 6ஆம் இடமாக இருக்கிறதுனால உத்தியோகம் சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருது. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, சகோதரனுடைய அனுசரணை உறவு சுகமாக இருக்காது, சகோதரனுடைய சப்போர்ட் இருக்காது. அதாவது சகோதரன் வலுக்க மாட்டாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க சொன்னார். அது தப்பு. சகோதரன் உயர்வாங்க, சகோதரன் ஆதரவு சப்போர்ட்டு ஜாதகருக்கு கிடைக்காது. எதிர்பார்ப்பு, ஆமாம் எதிர்பார்ப்பாங்க. நம்மளுடைய அனுசரணை ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் நான் இந்த கடகலக்கணத்தில் என்னுடைய வீட்டில் நான் முதலாவதாக பிறந்ததுனால எனக்கு இருந்த அனைத்து தம்பிகளும் 4 தம்பிகளும் ஒரு தங்கைகளும் எல்லாமே நல்லா வசதியாக வேலைக்கு தான் போயிருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய அனுசரணை எனக்கு இல்லை, என்னுடைய அனுசரணை தான் அவங்களுக்கு தலைமுறை இருந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னா அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடம், அது வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தான் இருக்குது. அப்போ பாக்கியமாக இருக்கிறதுனால எனக்கு என்னாச்சுன்னா உத்தியோகம் கிடச்சிருச்சு. எப்போ உத்தியோகம் கிடச்சிருச்சுன்னா, என்னுடைய 20 வயசு 21 வயசில் உத்தியோகம் கிடச்சிருச்சு. எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷம் சர்வீஸ். அதனால் 40 வருஷம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒழுங்காக வரணும்னாவே அது பெரிய குதிரை கொம்பு. ஆனால் இந்த காலத்தில் அது மாதிரி வர முடியல. எனக்கு பின்னாடி வந்த 4 தாசில்தார் சஸ்பெண்ட் ஆகி இன்னும் பென்ஷன் வாங்கிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டுட்ருக்கான். இன்னும் பென்ஷன் கிடைக்கல பொழுது. எனக்கு பிறகு வந்த 3 தாசில்தார், 2 அசிஸ்டண்ட்டு, 1 ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இன்னும் பெண்டிங் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் கேஸில் வின் பண்ணியிருக்கார். ஆக அந்த அளவில் வந்து ரெவன்யூவில் பல்வேறு உத்தியோகம் இருக்கும். அவங்கள எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 6ஆம் பாவம் காலபுருஷனுக்கு 9ஆம் பாவமாக இருக்கிறதுனால நான் அந்த உத்தியோகத்தில் நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறதான் அதில் ஒரு மெயின் பாயிண்ட்டு. கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அரசு உத்தியோகத்தில் தான் மேக்சிமம் எல்லோரும் இருப்பாங்க. அப்படிங்கிறது எனக்கு வந்து லக்ன புள்ளி பூசம் இருக்கிறதுனால எல்லாருமே அந்த பூசம்னாவே அது உயர்வடைகிறது தான். ஏன்னா குருவனுடைய பிறந்த நட்சத்திரம் பூசம். அதனால் 9ஆம் பாவம் காலபுருஷனுக்கு அப்படிங்கிறதுனால கடகலக்கணத்தை பிறந்தவங்க மேக்சிமம் வெல்டுவாக இருப்பாங்க, உத்தியோகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் அதில் வருது. அதுக்கப்புறம் இந்த 6ஆம் அதிபதி அப்படி சொன்னார், நோய் நொடி வம்பு வழக்குன்னு சொன்னார்ல,
அது தவறான கருத்து. 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி காலப்புருஷனுக்கு இருக்கிறதுனால அவருக்கு கடன் அதிகமாக இருக்காது, நோய் நொடியெல்லாம் அதிகம் வராது. இது வரைக்கும் நான் நோய் நொடி வந்து படுத்ததெல்லாம் வயசு 74 ஆச்சு. இது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு அப்பப்போ தலைவலி காய்ச்சல்னு போவோமே தவிர படுத்த படுக்கையாக எந்த ஒரு பெரிய வைத்தியம் அப்படி இல்லை. அந்தனுடைய கான்செப்ட் கொஞ்சம் மாறுது. மற்றபடி கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லாவே தான் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா அவங்கவுங்களுடைய லக்கணத்துக்கு அவங்களோட உடன்பிறப்பு தாய் தந்தையில் எப்படி இருப்பாங்கன்னு நல்லா பார்த்துக்கலாம். தெளிவாக சொன்னார். அவருக்கு நாமக்கல் ஜோதிட சங்கத்தின் மூலமாக நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களுக்கு தெரிவித்துக்கொள்ளலாம். சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு இப்போ போகலாம். இப்போது ஜோதிடத்தில் எத்தனையோ விதிவிலக்கு இருக்குது, விதிகள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே படித்து சொல்லியிருக்கிறோம். இந்த விதியை பிடிச்சிக்கிட்டே போனோம்னா ப்ரிடிக்ஷன் கரெக்டாக வராது. விதிவிலக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதிவிலக்கு தான் அந்த விதியை கண்டிப்பாக நடத்தி செல்லும். இன்றைக்கி நாம் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா காரக பாவ நாசி அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது பொது இடத்துல. இந்த காரக பாவ நாசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காரக கிரகம் காரக ஸ்தானத்தில் இருந்தால் அந்த காரகம் நாசி அடையும் அல்லது வீழ்ச்சி அடையும் அல்லது அந்த காரகம் துன்பப்படும், விருத்தி அடையாது அப்படின்னு காரக பாவ நாசியில் ஒரு ரூல் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், கல்வி ஸ்தானம். அதுக்கு காரக கிரகமாக வருகிறது குருவும் புதனும். அப்போ காரக கிரகம் புதனும் குருவும் வந்தால் அந்த 2ஆம் இடத்துல தனமும் கல்வியும் நாஸ்தியாகும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், சகோதர கிரகம் செவ்வாய். 3ஆம் இடத்துல செவ்வாய் கிரகம் இருந்தால் சகோதரன் உறவு நல்லா இருக்காது, சகோதரனுடைய அனுசரணை ஆதரவு யாருக்கு கிடைக்காது, சகோதரன் பெரும்பாலும் இருக்கிறதும் இல்லை. அப்படிங்கிற ஒரு காரக பாவனாசி வேலை செய்யுது. அதே மாதிரி 4ஆம் இடம் ஒரு உயர்கல்வி. அதே மாதிரி மாதுஸ்தானம். அந்த மாதுஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன், காரகரகம் சந்திரன், புதன் வந்து கல்விக்காரகன். இந்த 4ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தால் அந்த காரகராசி வேலை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. 5ஆம் பாவம் வந்து புத்திரஸ்தானம். புத்திரத்துக்கு காரக கிரகம் குரு. அப்போ 5ஆம் இடத்துல புத்திரக்காரகன் குரு இருந்தால் புத்திரன் வெற்றி அடையாது, புத்திரன் பிறப்பதற்கு தாமதப்படும், புத்திரனால் ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அந்த காரகோபாவ ராசியினுடைய ஒரு கான்செப்ட். அடுத்து 6ஆம் பாவம் அப்படிங்கிறது தாய்மாமனை குறிக்குது. அந்த தாய்மாமனுக்குரிய காரக கிரகம் புதன். இது 6ஆம் பாவத்தில் இருந்தால் தாய்மாமனுடைய அனுசரணை கிடைக்காது. ஒரு சில குடும்பத்தில் தாய்மாமன் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தாய்மாமனுடைய கான்செப்ட் 6ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கரஸ்தல ஸ்தானம், திருமண ஸ்தானம். அதுக்கு காரக கிரகமாக இருக்கிறது வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் இருந்தால் திருமணத்தை நடத்தி வைக்காது. திருமணம் நடந்தாலும் ஒரு திருமணத்தில் பிரச்சனை, பிரிவு ஏற்படும் அப்படிங்கிறது அந்த காரக பாவனாசி. 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்துக்கு காரக கிரகமாக இருக்கிறது சனி. அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல வந்தால் ஆயுளுக்கு ஒரு பந்தம், ஆயுளுக்கு ஒரு கண்டம், ஆயுளுடைய விருத்தி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் 8ஆம் பாவத்தில். 9ஆம் இடம் அப்படிங்கிறதே பிதுஸ்தானம், தந்தை ஸ்தானம். இந்த 9ஆம் இடம் காரக கிரகம் சூரியன். இந்த 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் தந்தையினால் ஒரு அனுசரணை கிடைக்காது, தந்தையுடைய ஆதரவு கிடைக்காது, தந்தையை விட்டு பிரிந்து செல்கிற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி 9ஆம் பாவத்தினுடைய காரக பாவனாசி வேலை செய்யுது. 10ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழிற்ஸ்தானம், காரக கிரகம் சனி. 10ஆம் பாவத்தில் சனி இருந்தால் தொழிலில் ஒரு பிரச்சனை, பல்வேறு தொழிலில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, தொழிலில் தடை. அப்படியே தொழில் பண்ணாலும் அதனுடைய வருமானம் அது ஏற்றதாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு காரக பாவனாசி. ஆக ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் அந்த கிரகங்கள் அந்த ஸ்தானத்தில் அந்த காரக கிரகங்கள் இருந்தால் காரக பாவனாசி அப்படிங்கிறாங்க. இதில் இந்த காரக பாவனாசியை நம்ம பார்க்கும்போது டக்குன்னு எடுத்தோடனே ஒரு கிரகம் காரக பாவனாசி அடிச்சிருச்சுன்னா அந்த ஸ்தானம் வழுக்காது, அந்த கிரகமும் வழுக்காது, அந்த காரகம் நடிவழின்னு சொல்லிட முடியாது. இப்போது இந்த காரக பாவனாசியில் பார்த்தீங்கன்னா
அகம் சார்ந்த காரக பவனாசி இருக்குது, புறம் சார்ந்த காரக பவனாசி இருக்குது. அகம் சார்ந்த காரக பவனாசின்னா இந்த பிதுர் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தந்தை தாய் ஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடம், அது வந்து ஒரு அகம் சார்ந்த ஸ்தானம். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் இருக்கிற ஸ்தானம், அது தந்தை ஸ்தானம். 6ஆம் ஸ்தானம் என்பது தாய்மாமன் ஸ்தானம், அது உயிர் ஸ்தானம், அகம் சார்ந்த ஸ்தானம். இந்த அகம் சார்ந்த ஸ்தானத்துக்கு தான் காரக பாவன ஆஸ்தி ஒரு பிரச்சனையை கொடுக்கும், ஒரு துன்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி பொருள் சார்ந்த காரக பாவனாசியில் ஒரு 2ஆம் இடத்துல ஒரு புதன் இருந்தால் கல்வி தடைப்படுறதுக்கு எக்காரணம் கூட தடைப்படாது. 2ஆம் இடத்துல புதன் இருந்தால் அந்த ஆரம்ப கல்வி நல்லா சிறப்பாகவே அமையும். உயிர்காரகத்துக்கு தான் ஒரு பிரச்சனையை தவிர புறக்காரகத்துக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி தொழிற்காரகம் சனி இருந்தால் தொழிலுக்கு எக்காரணத்தை கொண்டு ஒரு இடையூறு வராது, வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அந்த தொழிலில் அவர் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னோம்னா, அகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், பொருள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்தாரு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இதை டக்குன்னு பார்க்கும்போது இப்போது ஒரு 3-4 கான்செப்டுக்கு வருவோம். இப்போது புத்திரஸ்தானம் இருக்கலாம். புத்திரஸ்தானம் 5ஆம் இடம், காரக கிரகம் குரு. இப்போது 5ஆம் இடத்துல குரு இருந்தால் புத்திரஸ்தானம் இல்லைன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. 5ஆம் ஸ்தானத்தில் குரு இருந்தால் புத்திரனே இருக்காது, உனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு விதி விலக்கை நம்ம பார்க்கணும். ஒரு காரக பாவனாசியில் ஒரு காரக கிரகம் காரக ஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்தானம் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அளவில் இருந்தால் அந்த காரகம் நாசி வேலை செய்யாது, அருமையான ஒரு உச்ச பலனை தரும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இப்போ அப்படி பார்க்க போனால் 5ஆம் இடம் அப்படிங்கிறது மீன லக்கணத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது கடகம். அதே மாதிரி சின்ன லக்கணத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு. அதே மாதிரி மீன லக்கணத்துக்கு 5ஆம் இடமாக வருவது விருச்சகம். இந்த விருச்சகம் சிம்மம் மீனத்தில் 5ஆம் அதிபதி அப்படிங்கும்போது அந்த குரு அங்கே இருந்தால் அங்கே ஆட்சி உச்சம் என்ற அளவில் இருக்கும். அப்படி ஆட்சி உச்சம் என்ற அளவில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எவ்வகையிலும் புத்திரக்காரகம் நாசியாக வேலை செய்யாது. திருமணமான உடனே அந்த புத்திரம் கிடைக்குமே, கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குழந்தையினால் அவருக்கு ஒரு நன்மை உண்டு, அந்த குழந்தை நல்ல உயர்வடையும், எக்காரணத்தோடு அந்த ஜாதகத்துக்கு தொய்வை கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு கான்செப்டை நம்ம வந்துடும். இது 5ஆம் இடத்தினுடைய கான்செப்ட். இப்போது 7ஆம் இடத்துக்கு கான்செப்டுக்கு வருவோம். இப்போ 7ஆம் இடத்துல காரக கிரகம் அப்படின்னா சுக்கிரன், காதலுக்கு காரகம், திருமணத்துக்கு காரகம், காமத்துக்கு காரகம். அப்போ திருமண காரகம் அப்படின்னா அது சுக்கிரன். இப்போ சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தால் காரக பாவனாசியாக வேலை செஞ்சு திருமணமே நடக்காது, திருமணமே உங்களுக்கு இருக்காது, அப்படியே திருமணம் ஆனாலும் உங்களுக்கு டைவர்ஸை தான் கொடுக்கும் அப்படின்னலாம் டக்குன்னு சொல்லிட முடியாது. 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் அழகியான மனைவி கிடைப்பாங்க, வருமானமுள்ள மனைவி கிடைப்பாங்க, குடும்பத்தை ஏற்ற ஒரு மனைவியாக கிடைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இருந்தாலும் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா குடும்பத்தில் ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த 7ல் சுக்கிரன் இருந்து அந்த 7ஆம் இடம் அந்த சுக்கிரன் வீடு ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னா அந்த காரகலாட்சி வேலை செய்யாது. அதுக்கப்புறம் இன்னொரு விதி என்ன ஆகுதுன்னா, இயற்கை சுபகிரகமோ அல்லது லக்னத்துக்கு 5, 9 கூடிய கிரகங்களோ அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கார கிரகத்தை பார்த்தாலும் சரி, அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவை பார்த்தாலும் சரி, எந்த கான்செப்டும் வேலை செய்யாது, அது உச்ச பலனை தான் கொடுக்கும். இதெல்லாம் ஜாதகத்தில் நாம் அலசி ஆராயணும். எடுத்த உடனே உங்களுக்கு சுக்கிரன் 7ல் இருக்குது, உங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. அந்த சுக்கிரனை இயற்கை சூப்பரான குரு பார்க்குறாரா,
இல்லை அந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி பார்க்குறாரா, அந்த 9ஆம் அதிபதி பார்க்குறாரா, அப்படிங்கிற அந்த தெளிவு அந்த இடத்துல நமக்கு தெரியணும். டக்குன்னு 10ஆம் காரக பாவனாசின்னு சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி 6ஆம் பாவத்தில் ஒரு புதன் இருந்தது அப்படின்னா தாய்மாவன் உறவுன்னு இருக்காது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. அது டக்குன்னு பார்த்த உடனே அந்த புதன் அந்த 6ஆம் இடத்துக்கு ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அளவு இருந்தது அப்படின்னா அந்த 6ஆம் பாவம் அந்த தாய்மாமன் உறவு அந்த ஜாதகருக்கு நல்லபடியாக கிடைக்கும். அவருடைய அனுசரணை ஆதாயம் அவருக்கு நல்லதாக இருக்கும். தாய்மாமன் உறவு என்றென்று அவருக்கு சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறத நாம் அந்த விதத்தில் பார்க்கணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் டக்குன்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. அந்த காரக பாவன ஆசி அந்த உயிர் காரகத்தில் எப்படி வேலை செய்யுது, எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா அதில் சுபகிரகம் பார்க்கலாம், இல்லை அது ஆட்சி உச்சத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு நீச்சமாயிட்டு அந்த 7ஆம் அதிபதி பார்க்க சாரநாதனும் ஒரு வீக்காக இருந்தார் அப்படின்னா அந்த காரக நாஸ்தி சிறப்பாக அந்த வேலையை செஞ்சிடும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கும், திருமணத்தை கொடுக்காது, திருமணமானாலும் உடனே டைவர்ஸ் ஆகிடும். ஆனால் அதனுடைய பொசிஷன் எப்படி இருக்குது, அந்த கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லபடியாக பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு காரக பாவனாசி கான்செப்டுக்கும் எக்காரணத்தை கொண்டு உயிர் காரகத்தை ஒரு பாதிப்பே தவிர பொருள் சார்ந்த பாவத்துக்கு பாதிப்பு வராது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல புதன் இருந்தது அப்படின்னு சொன்னால் உயர்கல்வியில் அவர் நல்லபடியாக தேர்ச்சி அடைஞ்சிடுவார், கல்வி நல்லபடியாக அவருக்கு வரும். எக்காரணத்துக்கும் புதன் 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா கல்விக்கு தொய்வு வரவே வராது. அந்த புதன் வீக்காக இருந்து அந்த புதன் வாங்கணும் சாரநாதனும் வீக்காக இருந்தால் தான் அந்த காரக பாவனாசி அங்கே சிறப்பாக வேலை செய்யும். அந்த பாதிப்பை கொடுத்து அவருக்கு படிப்பில் ஒரு முட்டுக்கட்டையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. அதனால் அந்த காரக பாவனாசி ஒரு ஜாதகத்தில் காரக கிரகம் எப்படி இருக்குது, காரகஸ்தானம் எப்படி வழி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கே நாம் இந்த ஜோதிடத்தில் இருக்கிற விதிவிலக்களையும் சிறப்பாக பார்த்து ஆய்வு பண்ணணும். அப்படின்னோம்னா அந்த காரக பாவனாசி எப்படி வேலை செய்யும் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவுபட புரியும். உங்களுக்கு வர்ற ஜாதகமும் அதே மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷன் கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் கேட்ட ஒரு சந்தோஷம் அவங்களும் சொல்லுவாங்க. நாமளும் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அப்படிங்கிற அளவில் காரகபாவன ஆசிரியப்பட்ட கிரகங்கள் எந்த வயதிலும் ஒரு தொய்வை கொடுக்காது அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த கிரகங்கள் நல்ல அழைப்பு, ஒரு சுபத்துவம், சுப வலிமை அந்த ஸ்தானமும் அந்த கிரகமும் பெற்றிருந்தால் காரகலாபாசி எப்பவும் அந்த வேலையை செய்யாது என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த நாமக்கல் ஜோதிட சங்கத்துக்கு எனது நஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு ஜோதிட பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அன்னை ஆறுமணிவேலு, வட்டாட்சியர் ஓய்வு, மோகனூர், நாமக்கல் மாவட்டம். நன்றி, வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களையும் வருக 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 என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் மேஷ வீட்டிலேருந்து ரிஷப வீட்டுக்கு மாறுறதுக்கு எவ்வளவு கால அளவுங்கிறது பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணிங்க. சூரிய பகவான் ஒரு மாதமும், சந்திர பகவான் அப்படிங்கிறது 2.25 நாளும், செவ்வாய் பகவானுங்கிறது 1.5 மாதமும், புதன் பகவானுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 மாதமும், சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதமும், குரு பகவான் நம்மளுக்கு 1 வருஷமும், சனி பகவான் நமக்கு 2.5 வருஷமும், ராகு கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1.5 வருஷமாகவும் நமக்கு பார்த்தீங்கன்னா கணக்கிடப்படுதுங்க. இப்போ உங்ககிட்ட வரக்கூடிய ரிஷபத்துக்கு சரி சரி ஓகேண்ணா. இப்போ நம்மக்கிட்ட மேஷத்துல சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ஜாதகம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஜாதகருக்கு
100% வலிமை கொடுத்து நம்ம அவங்களுக்கு பலன் சொல்லணும். அதுவே மூலத்திரிகோணத்தில் ஒருத்தவங்களுடைய ஜாதகம், மூலத்திரிகோணத்தில் ஒரு கிரகம் நல்ல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலனை, அதாவது 90% பலனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். சொந்த வீட்டில் இப்போது ரிஷப ராசி, ரிஷப லக்னம், அந்த ராசி அந்த லக்கணத்திலேயே சுக்கிர பகவானுங்கிற உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது சொந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா 80% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலனை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அதே மாதிரி சம வீடு அப்படின்னா 50%, நட்பு வீடு அப்படின்னா 60%, பகை வீடுனா 40%, நீச வீடுனா 10% நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பவர் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். இப்போது பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எதனுடைய ஆதிபத்தியம் இருந்தால் அந்த ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் முட்டி மோதி கஷ்டப்பட்டு ஜெயிப்பார் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். பிறப்புல இருந்து 10 வயசுக்குள்ள சந்திரனுடைய ஆதிபத்தியம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஜாதகர், இப்போது சந்திர பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா, அந்த அம்மாட்ட வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, நேசம், பாசம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால அந்த ஒரு ஜாதகர் கண்டிப்பாக அன்பு, நேசம், பாசம், ஒற்றுமை இது எல்லாத்திட்டையும் மற்றவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பிறப்புல இருந்து 10 வயசுக்குள்ள சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரிப்பா, 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள அவங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம், அவன் விளையாடக்கூடிய விளையாட்டாக இருக்கட்டும், ஆடக்கூடிய நாடகமாக வந்து பார்த்தனா இருக்கட்டும், அதே மாதிரி படிக்கக்கூடிய கல்வியாக வந்து பார்த்தனா இருக்கட்டும்ங்க, எதுலையா இருந்தாலும் அந்த ஒரு ஜாதகர் தான் வந்து பார்த்தனா சிறந்து வந்து விளங்குவாங்க. அப்புறம் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள சுக்கிரன் உடைய ஆதிபத்தியம்ங்கிறது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஜாதகருக்கு அவன் பார்க்குற பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆசை, அந்த ஆசையால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி இது எல்லாமே அந்த ஜாதகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுபவிப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போது 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள செவ்வாயுடைய ஆதிபத்தியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அவன் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கட்டும், பார்க்கக்கூடிய சுய தொழிலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு அவன் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற அந்த ஒரு எய்ம் அண்டு ஆம்பிஷனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள அவனுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கணும். இப்போது முன்னாடி சொன்னேன் இல்லையா, செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம், அந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துடைய பிரதிபலிப்பு தான் இந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அவன் போட்ட கஷ்டத்துக்கு போட்ட உழைப்புக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம், பேர், புகழ், பட்டம் எல்லாமே அந்த ஜாதகரை தேடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரிப்பா, அப்புறம் 50 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளார சனியோடைய ஆதிபத்தியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஏன்ப்பா சனியோட ஆதிபத்தியம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா, அவங்க மகளுக்காக திருமணத்திற்காக வாங்கின கடன், மகனுடைய படிப்பு செலவுக்காக வாங்கின கடன், வீட்டுக்கார அம்மாவோட நச்சரிப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்ஆரில் ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு லேண்டோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டிருக்கக்கூடிய கடன் எல்லாமே அந்த ஒரு காலகட்டத்தில் ஜாதகருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிப்பா, அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே இறப்பு வரைக்குமே அந்த ஒரு ஜாதகத்துக்கு கேதுவோடைய திசை புத்தி, அதாவது ஆதிக்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வெறும் சாம்பலாக தான் ஆகுவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜாதகருங்கிறது புரிஞ்சுட்டு முழுக்க 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 ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வீழ்வது குற்றமல்ல, வீழ்ந்து கிடப்பது தான் குற்றம் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.